ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வேலை ரொம்ப கம்மியானதால இன்னைக்கு ஃபுல்லாகவே எக்லேயே நான் ரெசிபி செய்திருக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் எக் நல்லா சூப்பராக வந்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக் ஃபிங்கர், நல்லா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் போலவே இருக்கும். இது நல்லா சூப்பராக இருக்கும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா எக் லாலிபாப், இது நல்லா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக் மயோனீஸ் செஞ்சுட்டு வரோம். இதுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது அது கூடவே கொஞ்சம் மின்ட் சட்னி செய்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எக்ல பேஜோ, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு ஃப்ரைட் ஆனியன், ஃப்ரைட் கார்லிக்கு, லெமன் ஜூஸ், புளி தண்ணி எல்லாமே ஊற்றி ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா எக் பெப்பர் மசாலா, சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஸ்டீம் பண்ண எக் வச்சு செய்திருக்குது. இது நல்லா சூப்பராக வந்துருது. இது பார்த்தீங்கன்னா எக் மசாலா ரோஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக் கலக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் ஒன்று. இது எல்லா டிஷ்ஷஸுமே வீடியோவாக அப்லோட் பண்ணிருக்கிறோம். அதோட லிங்க்கு கீழே இருக்குது. அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி. பிரியாணி இல்லாத சண்டே போகக்கூடாதுன்னு முட்டை பிரியாணி கொஞ்சம் செய்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு பெப்பர்லாம் போட்டு நல்லா சூப்பராக செய்திருக்கிறேன். இந்த குழம்பு ஈஸியாக வீடியோவில் செய்து காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துக்குங்க எப்படி வருதுன்னு. அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரசம், பெப்பர் ரசம். எக்கை வச்சு எல்லாமே இன்னைக்கு டிஷ்ஷஸ் நிறைய செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ல ஏதாவது ரெசிபி இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க, சந்தோஷமாக சாப்பிடலாம்.